அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டுத்தொகையோட கண்டினியூஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் எட்டுத்தொகை நூலோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்போம். ஸோ என்னென்ன நூல்கள் இருக்குது, 14 கீழ்கணக்குனா என்ன, மேல் கணக்குனா என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் அடுத்து அந்த டாபிக் வைஸ் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இம்பார்ட்டண்டான டேபிள். ஸோ ஒவ்வொரு நூலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள் இருக்குது. அந்த சிறப்பு பெயர்கள் பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமாட்டி நம்ம டாபிக் வைஸ் நச்சினை, குறுந்தொகை, அதில் இம்பார்ட்டன்ட் மேற்கோள்கள் எல்லாமே அதிலே பார்த்துடலாம். ஸோ எட்டுத்தொகை நூல்கள், இந்த எட்டுத்தொகையை எப்படி அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பெருந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எட்டுத்தொகையை எண்பெருந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நச்சினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நச்சினையோட வேறு பெயர் பார்க்கும்போது நச்சினை 400 அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா தூதின் வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தூதின் வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நான் சொல்லியிருக்கிறேன், நச்சினை குறுந்தொகையே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே லவ் ஸ்டோரி தான். ஸோ அப்போ அதை பார்த்தீங்கன்னா ஒரு தூதின் வழிகாட்டி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து குறுந்தொகை அப்படின்னு பார்க்கும்போது குறுந்தொகையை நல்ல குறுந்தொகை அப்படி இல்லைனா குறுந்தொகை 400 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நல்ல குறுந்தொகை நம்ம அந்த பாடல்லே பார்த்துருப்போம். நற்றினை நல்ல குறுந்தொகை, அதனால தான் அந்த பாடலை வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னது. ஸோ மீன்ஸ் அந்த பாடலில் இருக்கக்கூடிய நேமை வச்சு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அடுத்து 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் எட்டுத்தொகை நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா 10 தான் ஆன்சர். அடுத்து பரிபாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓங்கு பரிபாடல் இது நம்ம அந்த பாட்டிலே பார்த்துருப்போம். ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இசைப்பாட்டு, பொருட்கலவை நூல், தமிழின் முதல் இசைப்பாடல் நூல். இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட். தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பரிபாடல் தான் எடுக்கணும். அடுத்து கலித்தொகைன்னு பார்க்கும்போது களி, குறுங்களி, கற்றறிந்தோர் ஏத்தும் களி, இது இம்பார்ட்டன்ட். அடுத்து கல்வி வளவார் கண்ட களி, இது எல்லாமே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம், ஏன்னா அதுலேயே நம்மளுக்கு அந்த வார்த்தை இருக்குது. அடுத்து அகப்பாடல் இலக்கியம் எதுன்னு கேட்டாலும் கலித்தொகை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்து அகநானூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. நெடுந்தொகை, பெருந்தொகை, நெடும்பாட்டு, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அகநானூறு தான். இப்போ ஒரு சீரியல் வந்து நெடுந்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மீன்ஸ் என்னென்னா ஒரு ரொம்ப நாளைக்கு அந்த சீரியல் இருக்கும். அதே தான் அகநானூறு நிறைய பாடல்கள் இருக்கிறதுனால, பெருசாக இருக்கிறதுனால நெடுந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. நெடுந்தொகை 400, பெருந்தொகை 400 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புறநானூறு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. புறப்பாட்டு, புறம் 400 அப்படின்னு சொல்லுவோம். இது ஓகே, எடுத்துடலாம். அடுத்து இந்த 3 பாயிண்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஸோ தமிழர் வரலாற்று பெட்டகம் ஏன் சொல்கிறாங்க புறநானூரை, அதில் தமிழர்களோட வரலாறு வந்து நிறைய கொடுத்துருக்கிறதுனால தமிழர்களோட வரலாற்று பெட்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர் களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனாலும் புறநானூறு தான். அடுத்து திருக்குறளின் முன்னோடி எதுன்னு கேட்டாலும் புறநானூறு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த எட்டுத்தொகையோட வேறு பெயர்கள். ஸோ அடுத்து நற்றினை, நம்ம ஒவ்வொரு நூலுக்குமான எக்ஸ்ப்ளனேஷன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் மேற்கோள்களோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நற்றினை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை கூட்டல் திணை. நன்மை கூட்டல் திணை தான் உங்களுக்கு நற்றினை அப்படின்னு சொல்லப்படுது. ஆர் நல் கூட்டல் திணை. இது வந்து பிரித்தெழுதுகளுக்கு கூட உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கலாம். நற்றினை எந்த வகையான நூல், அகநூலா புறநூலா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். இது வந்து அகநூல் எத்தனை நூல் இருக்குது, புறநூல் எத்தனை நூல் இருக்குது, அகம்புறம் சேர்ந்து எத்தனை நூல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ நற்றினை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகநூல். அடுத்து தமிழகத்தை பற்றிய வரலாற்று குறிப்புகள் நிறைய இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நற்றினை. அதுக்கப்புறம் இதோட சிற்றலை பேரில் என்ன வரும், 9 to 12. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 9 to 12 வந்து சிற்றலை பேரலை, மொத்தம் 400 பாடல்கள். இதில் தொகுத்தவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. தொகுப்பித்தவர் யாரு, பன்னாடு தந்த மாறன்வழுதி. பன்னாடு தந்த மாறன்வழுதி. ஸோ அப்போ இதோட சிறப்பு பேர்கள் நம்ம ஆல்ரெடி என்னென்னு பார்த்தோம், நற்றினை, நச்சினை 400, தூதின் வழிகாட்டி, இது எல்லாமே இதோட சிறப்பு பெயர்கள். அதுக்கடுத்து கடவுள் வாழ்த்து நம்ம பார்த்தோம் இல்லையா. கடவுள் வாழ்த்து வந்து எந்த சாமியை பற்றி பாடியிருக்கிறாங்க, எந்த கடவுளை பற்றி பாடியிருக்கிறாங்க அப்படின்னா நச்சினை அப்படின்னா திருமால் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த கடவுள் வாழ்த்தை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாரதம் பாடிய
பெருந்தேவனார். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எட்டுத்தொகை முழுமைக்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைனா எட்டுத்தொகை நூலை மென்ஷன் பண்ணியும் நம்மளை கேட்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூலுக்கு உரை எழுதியவர் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நூலுக்கு முதல்ல உரை எழுதியவர் யார் அப்படின்னா, கீழே எழுதுகிறேன், பின்னத்தூர் நாராயணசாமி. எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915 எழுதியிருப்பார். உரை எழுதி இவர் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல வெளியிட்டதும் இவர் தான். ஸோ எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். நச்சினை முதல்ல வெளியிட்டது யாருன்னு கேட்கலாம். இல்லைனா உரை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னத்தூர் நாராயணசாமி அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் நச்சினையை பற்றி நீங்கள் நூல் குறிப்பில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அடுத்து இதில் மேற்கோள்கள் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஸோ முக்கியமான மேற்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மேற்கோள் தான் நச்சினை பொறுத்தளவுக்கு இருக்குது. ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவில் பிறப்பு பிரிதாகுவையின் மறக்குவேன் கொள் என் காதலன் என்னவே அப்படின்றது தான் இந்த மேற்கோள், நச்சினையில் கொடுத்துருக்கக்கூடிய மேற்கோள். ஸோ எட்டுத்தொகை நூலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மேற்கோள் கொடுத்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நூல் இடம்பெற்றுள்ள நூல் தான் கேட்பானே தவிர புலவர் என்ன அப்படின்றது கேட்கறது இல்லை. சில புலவர்கள் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா போதும். ஆனால் மேக்ஸிமம் நம்மளுக்கு இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்றதா நம்மளுக்கு கொஷினாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மேற்கோளோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, ஒரு மேற்கோளை எப்படி படிக்கணும், ஸோ நிறைய மேற்கோள் இருக்குது, எல்லாமே நம்ம கிளாஸில் பார்த்துடலாமா அப்படின்னா நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட மேற்கோள்கள் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். அது போக பேலன்ஸ் இருக்கக்கூடியதை எப்படி படிக்கணும் இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் கிளாஸில் மேற்கோள்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் எப்படி ஒரு மேற்கோளை படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கற்றுக்குவீங்க. அதை வச்சு நீங்கள் மற்ற மேற்கோள்கள்லாம் படிச்சுக்கணும். ஸோ அப்போ நச்சினை பார்த்தீங்கன்னா, சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவில் பிறப்பு பிரிதாகுவையின் மறக்குவேன்கொள் என் காதலன் எனவே அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது ஒரு தலைவன் தலைவி தோழி, ஓகேவா, 3 கேரக்டர் இருக்கிறாங்க. ஸோ நச்சினை குறுந்தொகை இந்த 3 கேரக்டர் தான் மேக்ஸிமம் வருவாங்க. ஸோ அப்போ இந்த 3 கேரக்டருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, தலைவி தலைவனை பிரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவர் வெளியில் போயிட்டார். ஸோ அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தோழி சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்த அப்படின்னா நீ செத்து போயிடுவ ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தலைவி என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, நான் சாகிறதுக்கு கூட அஞ்ச மாட்டேன். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சாதல் அஞ்சேன் அப்படின்னா நான் செத்து போகிறது கூட அஞ்ச மாட்டேன். ஆனால் செத்ததுக்கப்புறம் நான் மறுபிறவி எடுப்பேன் இல்லையா, அந்த மறுபிறவியில் எனக்கு என்னோடய தலைவன் யாருன்னே தெரியாது. என்னோடய தலைவனை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு மறந்து போயிடும். அவங்கள பற்றின அந்த டீட்டெயில்ஸே எனக்கு எதுவுமே தெரியாது. அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த மேற்கோளோட எக்ஸ்ப்ளனேஷன். இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நச்சினை அப்படின்ற நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. இது போக இன்னொரு மேற்கோள் இம்பார்ட்டன்ட். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர். ஸோ இந்த மேற்கோளும் நம்மளுக்கு முக்கியமான மேற்கோள் தான், நச்சினையில் இடம்பெற்றிருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி இருந்து நம்மளோட நண்பன் ஒரு விஷத்தை ஊற்றி கொடுத்தாலும் அதை சாப்பிடக்கூடியவர் தெரிஞ்சே, முன்னாடி இருந்தால் விஷத்தை ஊற்றி கொடுக்குறாரு அப்படின்னா மீன்ஸ் அது என்னது, அது விஷம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை சாப்பிடக்கூடியவங்க தான் நனிநாகரிகர் அப்படின்னு நச்சினை அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. ஸோ இதுதான் நச்சினைக்கான இம்பார்ட்டன்ட் மேற்கோள். அது போக இன்னொரு பாடல் இம்பார்ட்டன்ட், அது நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு எனக்கு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல், இது உங்களோட ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல் அப்படின்னு ஒரு பாடல் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, மிளக்கிலார் நல்வேட்டனார் எழுதியிருப்பார் நச்சினை நூலை. ஸோ அப்போ இந்த பாடலோட எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு லைவ் கிளாஸில் சொல்லுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது குறுந்தொகை. ஸோ குறுந்தொகை எப்படி பிரித்து எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுமை கூட்டல் தொகை. குறுமை கூட்டல் தொகை தான் குறுந்தொகை அப்படின்னு சொல்கிறது. பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அப்பாவாலான அகப்பொருள் நூல் அப்படின்றது தான். ஸோ குறுந்தொகை எந்த நூல்? அகப்பொருள். ஸோ புறம் பார்த்தீங்கன்னா 10 புறநானூறு தான் பார்த்தீங்கன்னா புறம் சார்ந்த நூல். இதே புறம் அகமும் சேர்ந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா பரிபாடு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 5 நூல் இதுதான் அகப்பொருள் நூல் தான். நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை, இது எல்லாமே அகநூல் தான். இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா பூரிக்கோ. தொகுப்பித்தவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியவில்லை. ஸோ அப்போ இதெல்லாம் கொஷின் கேட்பான். தொகுப்பித்தவர் யாருன்னு சொல்லி கொஷின் கேட்பான். ஆப்ஷனில் பூரிக்கவும் இருக்கும், தெரியவில்லை இருக்கும். தெரியவில்லை தான் ஆன்சர். ஏன்னா தொகுத்தவர் தான் பூரிக்கோ தவிர தொகுப்பித்தவர் வந்து தெரியவில்லை. ஏன்னா ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த நூலுக்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். ஸோ அடுத்து நல்ல என்று அடமொழி பெற்றது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அது போக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் மொத்தம் 401 பாடல். மொத்தம் 401 பாடல். கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 402 பாடல். எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா கடவுள் வாழ்த்தோடு சேர்த்துனா 402, கடவுள் வாழ்த்து நீங்களாக அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா 401 அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஸோ இதோட அடிவரையறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 8. இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். இதோட கடவுள் யார் அப்படின்னா முருகன். எந்த கடவுளை பாடியிருக்காங்க? முருகனை தான் குறுந்தொகையில் பாடியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து இதில் பதிப்பித்தவர் யாருன்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ நச்சினி வந்து பின்னத்தூர் நாராயணசாமின்னு பார்த்தோம் இல்லையா? இதை பதிப்பித்தவர் யார்? அதாவது குறுந்தொகையை முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவை தாமோதரனார். சீவை தாமோதரனார். இதை பதிப்பித்தவர் யார்? சீவை தாமோதரனார். பதிப்பித்து வெளியிட்டவர் வந்து ஒருத்தர். முதல்ல பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா சௌரி பெருமாள் அரங்கனார். சௌரி பெருமாள் அரங்கனார் இவர் தான் பார்த்தீங்கன்னா பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறாரு. எந்த வருஷம் அப்படின்னா சேம் 1915 தான் வெளியிட்டிருப்பார். ஸோ ஓகேவா? ஸோ அப்போ முதல்ல பதிப்பித்தவர் யாருன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சீவை தாமோதரனார். முதல்ல பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சௌரி பெருமாள் அரங்கனார். இந்த நூலை குறுந்தொகை அப்படின்ற நூலை. ஸோ அடுத்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் அதிகமான உரிப்பொருட்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உரிப்பொருள்னால் நம்ம என்னென்னு பார்த்துருப்போம் பொருள் இலக்கணத்திலேயே. குறிஞ்சி, புல்லை, மருதம், நெய்தல், பாலையோட உரிப்பொருட்கள் என்னென்ன? புணர்தலும் ஊடலும் இருத்தலும். ஸோ அந்த மாதிரி அதோட உரிப்பொருளுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதை சொன்னது யார் அப்படின்னா வாசூப மாணிக்கம் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கிறார். குறுந்தொகை அப்படின்ற நூல் வந்து உரிப்பொருளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ நூல் குறிப்பு பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். அடுத்து மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே குறுந்தொகை நூல் சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ். ஸோ அடுத்து குறுந்தொகை சம்மந்தப்பட்ட சில மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று நீரினும் ஆறளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சிப்பு கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பே அப்படின்றது தேவகுலத்தார் அப்படின்ற ஒரு புலவர் வந்து எழுதியிருக்கிறாரு இந்த குறுந்தொகை நூலை. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சேம் அதே கேரக்டர்ஸ், தலைவன், தலைவி, தோழி. அப்போ தலைவி வந்து தலைவிக்கும் தோழிக்கும் நடக்கிற கான்வர்சேஷன்னா இந்த ஒரு பாடல். என்ன கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னா தோழி வந்து சொல்கிறாங்க தலைவிட்ட, இந்த மாதிரி ஒன்று வந்து தலைவன் வந்து யாருக்குமே ஊருக்கே தெரியாமல் வந்து உன்னை பார்த்துட்டு போகிறாங்க, இது வந்து நல்ல செயலே இல்லை, இது வந்து ஒரு கேவலமான செயல் அப்படின்னு சொல்லி தோழி வந்து தலைவனை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி பொங்கி எழுந்த தலைவி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று நீரினும் மாறளவின்றே சாரல் அப்படின்னா நிலத்தை விட பெருசு காதலை வந்து உயர்த்தி பேசுகிறாங்க. தலைவனுக்கும் தலைவிக்கு இருக்கக்கூடிய காதல் நிலத்தினும் பெருசு வானினும் உயர்ந்ததென்று நீரினும் ஆறளவென்று அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க.
அடுத்த லைன் என்ன சொல்லுது அப்படின்னா, கருங்கோர் குறிஞ்சிப்பூ கொண்டு பிறந்த நிலைக்கும் நாடனோடு நட்பே. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது கரும்பாறைகள் இருந்த ஒரு இடத்துல குறிஞ்சிப்பூ 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கும். அந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கக்கூடிய அந்த பூவிலேருந்து தேன் எடுக்கிறதுக்காக அந்த வண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 வருஷம் வெயிட் பண்ணி அந்த பூலேருந்து மட்டும்தான் தேன் எடுக்கும். அப்படி ஒரு நாட்டில் பிறந்தவன் தான் என்னோட தலைவன் அப்படின்னு சொல்லி அந்த குறிஞ்சி நிலத்தை வந்து பெருமையாக பேசி தலைவனையும் பெருமையாக பேசியிருக்கிறாங்க இந்த ஒரு பாடலில். இதுதான் இந்த மேற்கோளுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலி தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இதோட ஆசிரியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைனார். இந்த மேற்கோள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவிளையாட புராணம் அப்படின்ற ஒரு படம் இருக்குது, சிவாஜி நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேற்கோள்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த சீனை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணேன். ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அகைன் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோ நான் உங்களுக்கு குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். அந்த சீனை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மேற்கோளுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து, வினையே ஆடவருக்கு உயிரே வாழ்நுதல் மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிரே. இந்த மேற்கோளுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினையே ஆடவருக்கு உயிரே அப்படின்றது ஒரு ஆண்மகனுக்கு வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது தான் ஒரு உயிர். அதே மாதிரி ஒரு மகளிருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடவரை கவனிச்சுட்டு, அதாவது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆடவரை வந்து கவனிக்கிறது தான், ஆண்களை வந்து கவனிக்கிறது தான் அந்த மகளிருக்கு வந்து உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னா பாலை பாடிய பெருங்கொடங்கோ வந்து சொல்கிறாரு. அடுத்து, அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இது செம்புல பேலியரார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாடல் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, யாயும் யாயும் அப்படின்ற ஒரு சாங். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன லைன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்புல பெயல் நீர் போல், அதுக்கு அடுத்த லைன் தான் இந்த லைன் வரும், அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு சகதி வந்து எப்படி இருக்கும், ஸோ நீரும் செம்மண்ணும் கலந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்மளோட தனியாக நீரை பிரிச்செடுக்க முடியுமானா சத்தியமாக முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் நம்மளோட காதல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து, இம்மை மாறி மறுமை ஆயினும் நீ ஆகியர் என் கணவனே அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இம்மை ஆயினும் மறுமை ஆயினும் அப்படின்னா இந்த உலகத்துலேயும் சரி மறு ஜென்மத்துலேயும் சரி நீ தான் எனக்கு கணவர், நான் தான் உனக்கு மனைவி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லைனோட மீனிங். இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மோகனார். ஸோ அடுத்து, சிறுகோட்டு பெரும்பலம் தூங்கியாங்கு இவள் உயிர்தவ சிறிது காமமோ பெரிதே. இதோட மீனிங் என்ன அப்படின்றத இதுக்கும் நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலி தும்பிக்கு நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன், குரூப்பில் பாருங்கள். இதெல்லாம் சினிமா பாட்டில் வரக்கூடிய சாங். இந்த லைன் சிறுகோட்டு பெரும்பலம் தூங்கியாங்க அப்படின்றது இந்த கோச்சடையான் மூவியில் ஒரு சாங்கில் வரக்கூடிய ஒரு லைன். இந்த லைனோட எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது அந்த பாட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மீன்ஸ் என்னென்னா, தலைவனை பிரிஞ்சு தலைவி வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த பாடலோட மீனிங். அந்த சாங் பார்த்துட்டு அது கடைசி லிரிக்ஸ், அந்த சாங்கோட கடைசி லிரிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வரும். ஸோ அதையும் நான் குரூப்பில் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டிங்கன்னா அதோட மீனிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுகோட்டு பெரும்பலம் அப்படின்னா ஒரு பெரிய மரத்தில் ஒரு சின்ன கிளை, அந்த ரொம்ப லேசான கிளையில் ஒரு பெரிய பழம் வந்து தொங்கிட்டு இருக்கு. ஸோ மீன்ஸ் அது எப்படா விழும், ஊசலாடிக்கிட்டு தான் இருக்கும், விழுந்தால் வேஸ்ட்டு தான், ஓகேவா. ஸோ அப்போ காற்று ஆடும்போதெல்லாம் காற்று வரும்போதெல்லாம் அப்படி ஊசலாடிக்கிட்டு இருக்கும், எப்படா கீழே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் என்னோட காதல் வந்து என்னோட உயிரை விட பெருசு, அதாவது என்னோட உயிர் வந்து சிறுசு, அதை விட என்னோட காதல் வந்து ரொம்ப பெருசு அப்படின்ற மீனிங்கில் வந்து இந்த லைன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோச்சடியான் மூவியில் அந்த சாங்கில் கடைசி லிரிக்ஸ் வந்து இந்த லைன் வரும். அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாடல் எங்கே இருக்குது அப்படின்னா குறுந்தொகை நூலில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த சீன்ஸ் தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். பட் வந்து நம்மளால் வீடியோவில் அதை காமிக்க முடியாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு தனியாக குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது ஐங்குறுநூறு எப்படி படிக்கலாம், எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 தான் ஐங்குறுநூறு அப்படின்னு சொல்லுவோம். இதோட அடிவரையறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
3 to 6. இதோட அடிவரையறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 6. இந்த திணை அதாவது 5 திணையையும் பற்றி தனித்தனியாக பாடியிருப்பாங்க ஐங்குறுநூறில். ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல் வச்சு 5 திணைக்கும் 500 பாடல் வந்திருக்கும். அப்போ குறிஞ்சி திணையை பாடியது யார் அப்படின்னா கபிலன், முல்லை திணையை பாடியது பேயனார், மருதத்தை பாடியவர் ஓரம்போகியார், நெய்தலை பாடியவர் அம்முவனார், பாலை நிலத்தை பாடியவர் ஓதலாந்தியார். இது எப்படி சார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குறிஞ்சினாலே மேக்ஸிமம் கபிலர் தாங்க வருவார். குறிஞ்சி திணையை மேக்ஸிமம் பாடியது யார் அப்படின்னா கபிலர் தான். அடுத்து முல்லைனா நம்மளுக்கு தெரியும் என்ன நிலம் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு காடு அப்படின்றது தெரியும். அப்போ காட்டில் என்ன இருக்கும், பேய் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மருதம்னா வயல்னு தெரியும். வயலில் எப்படி நடக்கணும், ஓரமாக தான் நடக்க முடியும், இடையிலலாம் போய் நடக்க முடியாது இல்லையா. அப்போ ஓரம் போகியார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நெய்தல்னா கடல் சார்ந்த இடமும், கடல்லாம் கப்பல் இருக்கும். அப்போ கப்பலில் எத்தனை பேர் போகிறாங்க, 3 பேர் போகிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓதலாந்தையார். பாலை நிலத்தில் ஆந்தைகள் அதிகமாக இருக்கும், ஸோ அதனால் ஓதலாந்தையார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஏன்னா இப்படி கொஸ்டின் கேட்பான், ஐங்குறுநூற்றில் குறிஞ்சி திணை பாடியது யார், முல்லைத்திணை பாடியது யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பான். அதனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி திணையை இந்த மாதிரி வரிசையாக பாடியிருக்க மாட்டாங்க. அந்த பாடல்லே பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல என்ன திணையை பற்றி பாடியிருப்பாங்கன்னா மருதம். இந்த ஆர்டரும் கொஸ்டின் கேட்பான். முதல்ல மருதம், அடுத்து நெய்தல், அடுத்து குறிஞ்சி, நெக்ஸ்ட்டு பாலை, அடுத்து முல்லை. இந்த ஆர்டரில் தான் பாடியிருப்பீங்க. ஐங்குறுநூற்றில் வரிசை இருக்கும். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குறிஞ்சியும் முல்லையும் தான் இடம் மாறி இருக்குது. அப்போ குறிஞ்சி சென்டரில் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா குறிஞ்சி சென்டரில் இருக்குது. முல்லை பார்த்தீங்கன்னா கடைசி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஐங்குறுநூற்றை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இதில் இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதோட தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார் எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். கடவுள் வாழ்த்து யார், சிவன் தான். சிவன் பாடியவர் யார், பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். இதுதான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். ஸோ இது போக இதை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ஊவேசா. பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊவேசா. ஊவேசா எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1903 முதல்ல பதிப்பித்து வெளியிட்டிருப்பார் ஊவேசா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திர விழா குறித்து கூறும் தொகை நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஐங்குறுநூறு தான். இந்திர விழா பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஐங்குறுநூறு தான் நம்மளுக்கு கூறுது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். அந்த புலவர்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது போக அந்த மேற்கோள்கள் புக்கில் கொடுத்துருக்க மேற்கோள்கள் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஐங்குறுநூறுலேருந்து அவ்வளோவான கொஷின்ஸ் கேட்குறது இல்லை. நம்மளுக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா புறநானூறு தான். புறநானூறு, அகநானூறு, நச்சினை, குறுந்தொகை தான் நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 10 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு நம்ம ஃபுல்லாக நூல் குறிப்பு, மோஸ்ட் அது போக இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ், மேற்கோள்கள் எல்லாமே பார்த்தாச்சு. தேங்க்யூ.